வைல்ட் கார்டு போட்டியாளர்கள் எல்லாம் இப்பதான் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள கம்ருதீன் அவரு பாரு அவங்களோட கையில எழுதி காமிச்ச ஒரு வார்த்தையால மிகப்பெரிய சர்ச்சையே நடந்திருக்குங்க. எல்லாருக்குமே தெரியும் கம்ருதீன் பாரு இவங்க ரெண்டு பேருமே இப்ப கொஞ்ச நாளா நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. எல்லா இடங்கள்லயும் பேசுறாங்க. சொல்ல போனா பிக் பாஸ் அப்படின்னாலே யார் கூட அதிகமா பேச முடியுமோ, அதாவது ஒருத்தர் பேசுறதுக்கு யார் கம்ஃபர்ட்டா இருக்காங்களோ அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. அப்படிதான் பாரு கம்ருதீன் எல்லார்கிட்டயும் சண்டை முடிச்சுட்டு இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில பாரு கம்ருதீன் அவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. கம்ருதீன் அவரோட கையில ஒரு வார்த்தை எழுதி பாரு அவங்க கிட்ட காமிக்கிறாரு. அதுக்கு பாரு அவங்களும் ஏய் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தைய வெளியில இருந்து பார்த்த மக்கள் நிறைய பேர் இதெல்லாம் ரொம்ப தப்பு, எப்படி கம்ருதீன் அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க, எதுக்காக இதுக்கு மேலேயும் இவரை நீங்க பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள வச்சிருக்கோன்னு நினைக்கிறீங்க, இவர்னால பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இவர் பாரு அவங்க கிட்ட இப்படி எல்லாம் கேட்டது சரியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ரொம்ப கோவத்தோட எல்லாருமே இப்ப அந்த வீடியோவை ஷேர் பண்ணி பிக் பாஸ் இதை நீங்க தட்டி கேட்கலன்னா இது பிக் பாஸே இல்ல ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரியும் திட்டிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாரு அவங்க திவாகர் அவர்கிட்ட பேசும்போதே கம்ருதீன் அவர் ஓகேதா, பட் அவர் தொடர விஷயங்கள் எல்லாம் தப்பா இருக்கு, அவர் பாக்குற விதமும் தப்பா இருக்கு, நான் டேட்டே ஒருத்தரை பண்ணினாலும் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன், எனக்குன்னு ஒரு சில லிமிடேஷன் இருக்கு, அதை மீறி நான் போக மாட்டேன், ஆனா கம்ருதீன் அவர் பேசுறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி விஜய் பார்வதி அவங்க சொல்றாங்க. அவரு அந்த கையில எழுதி காமிச்ச வார்த்தை இப்ப இவங்க சொல்ற விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது கம்ருதீன் அவர் வீட்டுக்குள்ள அப்ப சரியா நடந்துக்கல அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அவரு ஃபேம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி நடந்துக்காரா இல்ல கண்டென்ட்டுக்காக இப்படி நடந்துக்கிறாரா, இது எல்லாத்தையும் விட இதெல்லாம் பார்க்கும்போது அவரோட ரியல் கேரக்டர் இதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ற அளவுக்கு தான் இருக்கு. சொல்ல போனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க யாருன்னு ஒரு விஷயத்த நிரூபிக்கத்தான் போறாங்க. அவங்களே அவங்களோட பேரை கிடக்க யாரும் போறது கிடையாது. கம்ருதீன் பண்ணதை பார்த்தா ஏதோ கண்டென்ட்காக எல்லாம் பண்ண மாதிரி தெரியல, அவரு ரியலாவே இப்படிதான் பேசுறாரோ அப்படின்னு எல்லாருக்கும் தோன்ற அளவுக்கு இப்ப அவரோட பேரை அவரே கெடுத்துக்கிட்டாரு. சோ இதுக்கு விஜய் சேதுபதி அவரு ஏதாவது கேள்வி கேட்டு பதிலடி கொடுக்க போறாரா, இல்ல கம்ருதீன் அவருக்கு ரெட் கார்டு கொடுக்க போறாங்களா, இதுக்கு மேலேயும் இதுக்கு நடவடிக்கை எடுக்காம இருந்தா மக்கள் ஓட் பண்ணி வெளியில அனுப்ப போறாங்களா என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இதெல்லாம் ரொம்ப தவறு, இதெல்லாம் கேட்காம இருக்காதீங்க அப்படிங்கறத மக்களோட கருத்தா இருக்குங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க அந்த வீடியோவை பாத்தீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதையும் ஷேர் பண்ணுங்க. இனிமேது போல பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சு